டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் நல்லா செம்ம மழை பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழை நேரத்தில் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் ஏதாவது சூடாக சாப்பிடணும் போல இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போண்டா போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சக்கத்தான டேஸ்ட்டில் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா பட்டர் போண்டா. பேரே வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை விட வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பட்டர் போண்டா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமே பஜ்ஜி எல்லாம் ஓரம் கட்டிடுவீங்க. அந்த அளவுக்கு பஜ்ஜியை அடிச்சு தூக்குற மாதிரி ஒரு டேஸ்டான பட்டர் போண்டாவை எப்படி செய்யலாம்னு வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம். நம்ம டீ கடை கிச்சன்ல வந்து பட்டர் போண்டா தான் செய்ய போறோம். பட்டர் போண்டாவுக்கு நம்ம பட்டர் எடுத்துருக்கோம். பட்டர் எடுத்து இப்போ உருக்கிக்கிற போறோம். சின்ன இந்த மாதிரி ஒரு இதுல பாத்திரத்துல இந்த பட்டரை உருக்கி எடுத்துக்குவோம். அதாவது பட்டரோட அளவு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 கிராம். கூட இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே போட்டு பசஞ்சிக்கலாம். நம்ம ரொம்ப கெட்டியா இருக்கனால அதை லேசா உருக்கி எடுத்துருவோம். இப்போ நம்ம பட்டரு உருகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து அந்த பட்டர் போண்டாவுக்கு மாவு பிசைய போறோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய பவுல் எடுத்துக்காங்க. எடுத்துட்டு 2 கப்பு மெஷர்மெண்ட் கப்ல 2 கப்பு கடலை மாவு, கிட்டத்தட்ட இடையில 300 கிராம். அந்த 300 கிராம் மாவு பவுல்ல சேர்த்தாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூனு சோடா உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூனு தூள் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூனு பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனு. இப்போ ஒரு தடவை நல்லா எல்லாத்தையும் மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ மாவோட எல்லாத்தையும் நம்ம கலந்தாச்சு. அடுத்து பட்டரு உருக்கி வச்சிருக்கோம்ல, அந்த பட்டரை இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பட்டரையும் இதில் சேர்த்துருங்க. லேசா நல்லா எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கலாமா பட்டருக்கு பதிலாக அப்படின்னு கேட்பீங்க. ஆனா பட்டர் சேர்த்ததுனால தான் நமக்கு அது பட்டர் போண்டா நல்லா சாப்பிட்டா நல்லா வரும், நல்லா மனமா இருக்கும். அதுக்காக தான் இன்னைக்கு முழுக்க பட்டர்ல போட்டு செய்யறோம். இப்போ மாவோட பட்டர் எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்து அதை கரைச்சிக்க போறோம். இப்போ இதோட சேர்த்து ஒரு 250 ml, அதாவது 1 கப்பு தண்ணி சேர்த்து நம்ம இதை கட்டி இல்லாம கரைச்சிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அதை நல்லா கட்டி இல்லாம கரைக்கணுமோ கரைச்சிடணும். நல்லா கெட்டியா இருக்கும் போதே தான் நமக்கு கட்டி உருளாம வரும். அதனால நல்லா விஸ்க் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் ஆயிரும் எல்லாம். இப்போ நல்லா விஸ்க் வச்சு நல்லா அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு மறுபடியும் ஒரு 50 ml போல தண்ணி சேர்த்துக்கோங்க. போதும். போட்டு மறுபடியும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு கலந்துடணும். ரொம்பயும் தண்ணியா இல்லாம ரொம்பயும் கெட்டியா இல்லாம இந்த சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவுக்கு ஃப்ளோவா வர்ற மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏரியாவில் வந்து கூலிங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சூடா பட்டர் போண்டா போட்டு சாப்பிட போறோம். பார்த்தீங்கன்னா பெருமாள் அதை காமிங்க. அந்த சாரல் பெய்யறத நல்ல சாரல் பெஞ்சிட்டு இருக்கு. காலையில அடமலை பிடிச்சது தான். நல்ல சாரல் பெஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு சூடான ஒரே பட்டர் போண்டா ரெடி பண்ண போறோம். இப்போ மீடியம் சைஸில் ஒரு 3 பல்லாரி எடுத்து நல்லா அந்த அளவுக்கு பொடுசாக வெட்டி நல்லா நொறுக்கி வச்சுக்கோங்க. இடையில பார்த்தா ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த பல்லாரி நல்லா இந்த மாவு கலந்து வச்சுருக்கோம்ல, அதில் எல்லாத்தையுமே போட்டுருங்க. வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு பொடுசாக இருக்கணும். அது நல்லா உதுத்து வச்சுருக்கணும். பச்சை மிளகா ஒரு பெரிய பச்சை மிளகா, ஒரு 2 பச்சை மிளகா எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துருங்க. இஞ்சி ஒரு 15 கிராம் இஞ்சி இருக்கும். அதையும் எடுத்து நல்லா பொடுசாக வெட்டி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பச்சை மிளகாய் இஞ்சி நீங்கள் தட்டி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெட்டி சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து குட்டி குட்டியா வெட்டி அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரை நல்லா பொடுசா வெட்டினது அந்த தலையை எடுத்து அதையும் நம்ம இதுல உள்ள சேர்த்துடலாம். இப்ப தேர்மான பொருட்கள்லாம் நல்லா சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோட சேர்த்து மாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அது என்ன பக்குவம் இருக்கணும்னா கைட்டை அப்படியே எடுத்து எண்ணெயில போடுற பக்குவம் இருக்கணும். அந்த மாவும் எல்லாம் சேர்ந்து. வெங்காயம் வந்து ரொம்ப கூடிருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஓரளவுக்கு சேஃப் வராது. அதனால வெங்காயம் இந்த அளவுக்கு மீடியமா போட்டாலே போதும். நல்லா கலந்து வச்சு இந்த அளவுக்கு நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா கலந்தாச்சு. கலந்துட்டு 1 டீஸ்பூன் போல சோம்பு, 1/2 டீஸ்பூனு சின்ன சீரகம், அவ்வளவுதான். இதையும் போட்டு கடைசியா நல்லா கலந்துருங்க. இந்த அளவுக்கு கண்டிஷன் கரெக்டா இருக்கணும். இந்த மாதிரி இப்படி கைட்டு இப்படி எடுக்கிறோம். எடுத்துட்டு அப்படியே எண்ணெயில் இப்படி போடணும் குத்தா. அந்த அளவுக்கு மாவு இந்த திக்கா கெட்டியா அந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம சொன்ன அளவுல கரெக்டா ரெடி பண்ணா சூப்பரா இருக்கும்.
இப்போ நம்ம வந்து பட்டர் போண்டா எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம எந்த அளவுக்கு சைஸ் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். அதனால நம்ம நிறைய ஊற்றி சுடணும்லாம் அவசியம் கிடையாது. இப்போ எண்ணெய் சூடு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு ஏற்றிக்கங்க. ஏற்றிட்டு கூட நீங்கள் மீடியமுக்கு மாற்றிக்கங்க. ஏன்னா நம்ம வந்து மாவு வந்து லிக்விடாக இருக்கும். சூடு கம்மியாக போட்டோம்னா அது சப்பட்டையாக வந்துடும், உருண்டு வராது. அதனால சூடு நல்லா கரெக்டாக வச்சு போட்டால் தான் நமக்கு அதை நல்லா போண்டா வந்து நல்லா உருண்டு வரும். மாவு நல்லா இந்த அளவுக்கு கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்த பிறகு தண்ணியை கையில் முக்கிக்கோங்க. லேசாக முக்கிட்டு தண்ணியில் முக்கிட்டு கையை உதறிடுங்க. உதறிட்டு அப்படியே கொஞ்சமாக மாவு எடுங்க. இந்த சைஸ் போட போகிறீங்களோ அந்த சைஸ் மாவு எடுங்க. அப்படியே எடுத்துட்டு அப்படியே ஒரு ஓரமாக அணைச்சிட்டு அப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அப்படிங்களுக்குள்ள ஒரு இடத்துல குவியலை ஊற்றிடுங்க. அவ்வளோதான். அதே மாதிரி எடுங்க. எடுத்துட்டு அப்படியே பக்கத்தில் வந்து குவியெல்லாம் ஊற்றிடுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். அப்படியே மெதுவாக கொண்டு வந்து அப்படியே ஊற்றிடுங்க. அதே மாதிரி நம்ம எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு போட்டாலே போதும். நிறைய போடணும்னு அவசியம் கிடையாது. போதும், இந்த அளவுக்கு போட்டாலே போதும். நம்ம போட்டு கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம், அவ்வளோதான். இந்த ஒரு நிமிஷம் போல் போட்ட உடனே அது அந்த பக்கம் ரெடி ஆயிரும். அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம். லேசாக அப்படி புரட்டி விட்டுக்கோங்க. ஒட்டி இருந்தால் பிரித்து விட்டுருங்க. அவ்வளோதான். அப்படியே எல்லாத்தையுமே அந்த பக்கம் ரெடி ஆன உடனே எல்லாத்தையும் வரிசையாக புரட்டி விட்டுருங்க. ஒன்று போல் வேகட்டும். அப்படியே நம்ம ஒரு பக்கம் புரட்டி விட்டாச்சு. புரட்டி விட்ட பிறகு ஜல்லிக்கரண்டி போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் சுற்றி விடுங்க. ஒன்று போல் வேகட்டும். இப்போ நம்ம இந்த போண்டா வெந்துக்கிட்டு இருக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் வரும். அந்த போண்டாவோட ஸ்மெல் நல்லா சூப்பராக வரும். பட்டரோட அந்த போண்டா ஸ்மெல் நல்லா அருமையாக வரும். நீங்கள் போடும்போது தான் தெரியும். இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னாலே நல்லா கலர் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நைஸாக வரும். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடும். 3 நிமிஷம் 4 நிமிஷம் கூடி போனால் 4 நிமிஷம், அவ்வளோதான் இந்த போண்டா ரெடி ஆகுறதுக்கு. இப்போ நமக்கு போண்டா பூரா நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி லைட்டாக அந்த ப்ரௌன் வந்த உடனே நமக்கு வெந்து முடிச்சிடும். அந்த எண்ணெய் சலசலப்பு இந்த மாதிரி லைட்டாக இருக்க தான் செய்யும். அதுக்காக முழுசாக அடங்குற வரைக்கும் நம்ம அதில் வெயிட் பண்ண வேண்டாம். இந்த அளவுக்கு லேசாக இருக்க தான் செய்யும். அந்த டயத்தில் நம்ம எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துடலாம். அப்படியே எடுத்து இந்த எண்ணெய் வடிகிற தட்டில் போட்டுருங்க. மழையும் விட்டபாடு இல்லை, நம்மளும் போண்டாவை விட்டபாடு இல்லை. அப்படி பிக்கும் போதே தெரியும். இந்த மாவு உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து அப்படியே எப்படி இருக்கும் பாருங்க. சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா அருமையாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து தக்காளி சட்னி இருக்கிறதுனால அப்படியே தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே சட்னி தொட்டு சாப்பிடும்போது நிற்காம போகுது. நான்ஸ்டாப் போண்டா, சாப்பிட்டான மாவு போண்டா அருமையா பட்டர் போட்டு கடலை மாவு மட்டும் போட்டு சூப்பராக அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு நல்லா பிணைஞ்சு நம்ம சொன்ன பக்குவத்தில் அப்படி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படி சூப்பராக எடுத்துட்டீங்கன்னா சூப்பராக வந்துடும். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு டேஸ்டான ஒரு பட்டர் போண்டா போட்டு சாப்பிட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.